படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா இது நார்மல் ஆடியன்ஸ்க்கு படம் மாதிரி தெரியல. ஒரு சில மெய்யர்கள்லாம் படம் பார்த்துட்டு சில பேர் நல்லா இல்லைன்னாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது படம் அப்படிலாம் இல்ல. ஸ்லோவா டிராமாவா நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க படம். படம் நல்லா தான் இருக்கு. என்ன மாதிரியான கான்செப்ட்? இது பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா வர ஒரு டைரக்டர், ஆனா ஒரு பெரிய ஒரு டைரக்டர், நார்மலா வர ஒரு ஹீரோ, ஆனா பெரிய டைரக்டரா இருக்காரு. ஆனா போக போக அந்த ஹீரோ எப்படி டெவலப் ஆகுறாரு, அதுக்கப்புறம் ஹீரோக்கும் டைரக்டருக்கும் எவ்வளவு ஈகோ கிளாஷ் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல வேற ஹீரோயின் வந்து அவரை ஹீரோவை அழிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அது எப்படியே கதை அவங்க 2 பேருக்கு ஒர்க் ஆகி எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு கதை. எப்படி நடிச்சிருக்காரு துல்கர் சல்மான் ஆக்சுவலா படத்துல எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயினி வந்து புது ஃபேஸ், அதுக்கு முன்னாடி படத்துல பார்த்தது இல்லை, அவங்களே செம்மையா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. துல்கர், சமுத்திரகனி எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் வந்து ஆக்சுவலா நல்லாவே இருந்துச்சு படத்துல. அதெல்லாம் எந்த இதுவும் மிஸ் பண்ற மாதிரி படம் சொல்ற மாதிரி இல்ல, எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்துல. ஆக்சுவலா அது லேக்னு சொல்ல முடியாது. படத்துக்கு ஏற்ற மாதிரி படம் போச்சு. சும்மா இவங்க சுவாரஸ்யம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் மூவில சுவாரஸ்யம் எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி மூவில இது இப்படிதான் இருக்கும். அந்த படம் நல்லா இருந்துச்சு.